Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. நம்ம primary key constraint பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ primary keyனா என்ன? ஒரு டேபிள் இருக்குது, அதில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரெக்கார்டையும் யூனிக்காக இந்த ரெக்கார்டு இவங்களோடது இல்லை இது சம்மந்தமானதுங்கிறத யூனிக்காக குழப்பம் இல்லாமல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல்டு தான் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று கொடுக்குறோம், நேம்னு கொடுக்குறோம், அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்க எந்த ஊர்லேருந்து வராங்க, எந்த டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டேபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதில் எந்த ஃபீல்டை நம்ம ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணால் அவனை யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நேம் அப்படின்னு பார்த்தா ஒரு கிளாஸில் ஒரே பேரில் 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம நேமை வச்சுக்க முடியாது. ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். காலேஜ்லேருந்தே கொடுக்குற ரெஜிஸ்டர் நம்பரும் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் இல்லாத ஒரு பையன் ஒரு கிளாஸ்க்குள்ளே அலோவ் ஆக மாட்டான். ஸோ அப்போனா நான் என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்டர் நம்பரை ப்ரைமரி கீயாக இது பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு ஃபோன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அம்மா அப்பாட்ட தான் இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு ஃபோன் இல்லை. ஸோ அப்போ நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ அந்த பையனை நான் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதனால நான் என்ன பண்ண முடியாது, ஃபோன் நம்பரை வந்து ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ண முடியாது. வேறஸ் ரெஜிஸ்டர் நம்பரை நான் ப்ரைமரி கீயாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சினாரியோக்கு. ஸோ அப்போ ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு இப்போ நான் வந்து அபி அப்படின்னு கூப்பிட்றேன் அப்படின்னா 2-3 பேர் ஒரே பேரில் அந்த கிளாஸில் இருந்தாங்கன்னா 2-3 பேர்னு எந்திரிச்சு நிற்பாங்க. இதே இது 105 அப்படின்னு நான் கூப்பிட்றேன்னா அந்த 105ங்கிற ரெஜிஸ்டர் நம்பர் அந்த கிளாஸில் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஸோ அப்போ எந்த ஃபீல்டு வந்து யூனிக்காக ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணுதோ அந்த ஃபீல்டை தான் நம்ம ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஃபீல்டை ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணி அந்த ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரைமரி கீ அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக அதில் யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கணும், நல் வேல்யூஸ் இருக்கவே கூடாது. ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின், நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது ப்ரைமரி கீ. ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் ப்ரைமரி கீ ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில டைமில் வந்து ஒரு டேபிளில் ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டை ப்ரைமரி கீயாக நம்மளால் வைக்க முடியாது, ஒரு காலம் மட்டும்தான் ப்ரைமரி கீன்னு வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மோர் தென் 1 காலம்ஸை கூட நீங்கள் ப்ரைமரி கீயாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம், 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள் நேம்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபீல்ட் நேம், ஸ்பேஸ், டேட்டா டைப், சைஸ் இப்படி தான் நம்ம கொடுப்போம். ஸோ எந்த ஃபீல்டை நீங்கள் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டோட டேட்டா டைப், சைஸ் முடிஞ்சோடனே ஸ்பேஸ் கொடுத்து ப்ரைமரி ஸ்பேஸ் கீ இப்படி கொடுத்தீங்கனாலே ப்ரைமரி கீ இந்த ஃபீல்டு ஐடிக்கு செட் ஆகிடும். ஸோ நான் இப்போ கிரியேட் டேபிள் சாம்பிள் 5ஏன்னு வச்சுருக்கிறேன். இதில் ஐடியாக வந்து ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கிறேன், நேம், ஏஜ்னு இன்னும் 2 டப்பிள் வச்சுருக்கிறேன். ஸோ டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து வேல்யூஸை இன்சர்ட் பண்ணி இது ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்னா ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி பார்க்குறேன். ஸோ சேம் கமெண்ட் அகெயின் காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டேன். ராமுன்னு சொல்லிட்டு 11 ஐடி வச்சுருக்கிறேன். இப்போ நான் 11ங்கிற ஐடியிலேயே இன்னொரு பேர் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, க்ரியேட் ஆகாது. ஏன்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட். 11ங்கிற இடத்துல ஆல்ரெடி ராமுன்னு இருக்குது. ஸோ இந்த 11ங்கிறத வச்சு ராஜுன்னு இன்னொரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் நம்பருக்கு வேல்யூவே இல்லாமல் நல்லுன்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணால் கூட எனக்கு என்ன ஆகாது, அது உள்ளே இன்சர்ட் ஆகாது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லை நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ப்ரைமரி கீ அலோவ் பண்ணாது. அதுதான் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டோட மீனிங். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தடில் நீங்கள் ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி டேபிளை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசி ஆட்ரிபியூட் பக்கத்தில் கமா போட்டுட்டு ப்ரைமரி ஸ்பேஸ் கீன்னு கொடுத்து ப்ராக்கெட், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிற எந்த ஃபீல்டை ப்ரைமரி கீயாக வைக்க போகிறீங்களோ அந்த ஃபீல்டை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதுதான் செகண்ட் மெத்தட். ஸோ
ப்ரீவியஸ் கமாண்டே காப்பி ஆகுது. ஸோ கரெக்டாக பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் டேபிள் சாம்பிள் 5B. ஸோ முதலுக்கு 5A வச்சுருந்தேன், இப்போ 5B வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கும் நான் வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் 5B, ஸோ நான் ராமுன்னு இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட் ரெக்கார்ட்னால இன்சர்ட் ஆயிரும். ஸோ செகண்ட் ரெக்கார்ட் வந்து நான் வேறு நேம் கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். ஆனால் அதே ஐடி வச்சுருந்தேன்னா எனக்கு டூப்ளிகேட் ஐடிங்கிறதுனால யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதே மாதிரி நான் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் எனக்கு அதே கதை தான். நல் வேல்யூ cannot be insertedனு சொல்லிட்டு வயலேஷன் வந்துடும். ஸோ இதுதான் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தடு என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரைமரி கீ செட் பண்ண மறந்துட்டீங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணல. கிரியேட் பண்ணி கொஞ்சம் டைம் கழிச்சு தான் ப்ரைமரி கீ நான் செட் பண்ணியிருந்துருக்கணும்னு அப்படி தோணுது. அப்போனா நீங்கள் ஆல்டர் கமாண்ட் மூலிமா இந்த இதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ கிரியேட் டேபிள் நேம்னு கொடுத்து 3 காலம் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இதில் எதையுமே நான் ப்ரைமரி கீயாக வைக்கல. இப்போ நான் ப்ரைமரி கீ வைக்கணும்னு நினச்சேன்னா ஆல்டர் டேபிள் நேம்னு கொடுத்து ஆட் ஸ்பேஸ் ப்ரைமரி ஸ்பேஸ் கீன்னு வச்சு இந்த இடத்துல என்ன ப்ரைமரி கீயோ, இப்போ ஐடி தான் நான் ப்ரைமரி கீயாக வைக்க போகிறேன். ஸோ அந்த ஃபீல்ட் நேம் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி கீ செட் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த இதை ஆல்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல் வேல்யூஸ் இல்லைனா டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டர் கமாண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஆல்டர் நாட் பாசிபிள்னு வரும். ஸோ உங்கள் டேபிள் எம்டியாக இருக்கையில் நீங்கள் ஆல்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. டூப்ளிகேட் வேல்யூஸ் நல் வேல்யூஸ் இருந்தால் பிரச்சனை இருக்கும். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் இருக்குது, நல் வேல்யூஸ் இல்லாமல் டேபிளில் இருக்குது அப்படின்னா கூட ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேபிளை ட்ரங்கேட் பண்ணிட்டு தான் ஆல்டர் பண்ணணும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து இன்சர்ட் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ இன்சர்ட் ஆகாது, அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகாது. செக் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆல்டர் டேபிளே ஆடுங்கிற கீவேர்டு மட்டும் இல்லாமல் ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட்னு ஒரு கீவேர்டு வச்சு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு நீங்கள் ஒரு பேர் வச்சும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் அடுத்த மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 5Dன்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் 5Dன்னு க்ரியேட் பண்ண டேபிளுக்கு ப்ரைமரி கீ வைக்க மறந்துட்டேன். ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, எதையுமே நான் ப்ரைமரி கீயாக வைக்கல. இப்போ நான் ப்ரைமரி கீ வைக்கணும்னா ஆல்டர் டேபிள், என்னோட டேபிள் நேம் சாம்பிள் 5D, ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் பேர் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ ப்ரைமரி கீ ஐடி பிகே ஐடின்னு நான் வச்சுக்கிறேன். ஸ்பேஸ் ப்ரைமரி கீ ப்ராக்கெட்டில் ஐடி. ஸோ நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஆல்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரைமரி கீ செட் ஆயிடும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணியே காமிச்சிடுறேன். ஏன்னா நான் அதை ட்ராப் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது 5D. ஸோ நான் வந்து நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நல்லா அலோவ் பண்ணல. அதே மாதிரி நான் வந்து ஸோ இது ஃபஸ்ட்டாக ராஜுன்னு ஒரு ரெக்கார்டு இது பண்ணுறேன், இது இன்சர்ட் ஆயிரும். இதே ரெக்கார்டை திருப்பி இது பண்ணால் என்ன ஆகலை, எனக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட்னு வருது. ஸோ 5D டேபிளும் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி 5C டேபிளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணால் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ரெக்கார்ட் 11 இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆயிரும், ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்னால. செகண்ட் டைம் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணால் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட்னு வந்துடுச்சு. ஸோ ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் 5Cக்கும் ஒர்க் ஆகுது, 5Dக்கும் ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சாச்சு. இப்போ எனக்கு இது தேவையில்லை, நான் அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. அப்போ அதை ரிலாக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரெயினை ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த வே 1ல் நீங்கள் ஆல்டர் பண்ணியிருந்தீங்க, இல்லை இதில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, பேரே வைக்காமல் ஏதோ பார்த்த மெத்தட்ஸில் இந்த கடைசி மெத்தடை தவிர மிச்சம் ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் ப்ரைமரி கீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஆயிரும். ஸோ நான் சாம்பிள் 5Cல ட்ராப் ப்ரைமரி கீ கொடுக்க போகிறேன். ஸோ டேபிளில் வந்து ட்ராப் ஆயிரும். இப்போ நான் 5Cல வந்து
ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த 11ங்கிற வேல்யூ இருக்குது. அதை வச்சு நான் 2-3 தடவை திருப்பி டூப்ளிகேட் பண்ணி ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணாலும் எனக்கு இன்சர்ட் ஆகுது. அதே மாதிரி நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் ஆகுது. ஏன்னா நான் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டேன், ட்ராப் பண்ணிட்டேன். அதனால இது வந்து ஒரு மெத்தட் ட்ராப் பண்ணுறதுக்கு. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர் வச்சு கிரியேட் பண்ண இந்த மெத்தட் படி நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராப்புக்கு பதிலாக ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டு அந்த கன்ஸ்ட்ரெயினோட பேர். ஸோ இதே கமெண்ட் தான் நீங்கள் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை ட்ராப் பண்ணுறதுனாலும் இல்லைனா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு நல்லுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இல்லையா, யூனிக் கன்ஸ்ட்ரெயினை ட்ராப் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதுக்கு பேர் வச்சு இந்த மாதிரி ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து அந்த பேரை சொன்னீங்கன்னா அது ட்ராப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நான் 5Dல நல் வேல்யூஸ் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரெயின் ட்ராப் பண்ணதுனால அக்செப்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி நான் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை திரும்ப இன்சர்ட் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் காமிக்காமல் இன்சர்ட் ஆயிரும். ஏன்னா எனக்கு ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் மொத்தம் 4 வேஸில் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேபிளில் எனக்கு மோர் தென் 1 காலமை நான் ப்ரைமரி கீயாக வைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்னா அது எப்படி வைக்கிறது, அதுதான் அடுத்து பார்க்க போகிற எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் டேபிள் நேம்னு சொல்லிட்டு சாம்பிள் 5ன்னு வச்சுருக்கிறேன். இதில் நேம் இருக்குது, பிளேஸ் இருக்குது, ஏஜ் இருக்குது. ஸோ நேம், பிளேஸ், ஏஜ் இந்த 3 இது இருக்குது. இந்த 3 இதில் நான் எதை வந்து ப்ரைமரி கீயாக வைக்க அப்படின்னு தெரில. ஏன்னா நேம் நான் வச்சேன்னா, நேம் மட்டும் தனியாக வச்சேன்னா ஒரே பேரில் நிறையா பர்சன்ஸ் இருப்பாங்க. பிளேஸு ஒரே பிளேஸில் இருந்து நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ பிளேஸ் வைக்க முடியாது, நேம் வைக்க முடியாது. ஏஜும் ஒரே ஏஜ் குரூப்பில் நிறையா பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து ஒரே ஒரு ஃபீல்டை நான் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணுறது இந்த சினாரியோவில் முடியாது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணலான்னா, நேமையும் பிளேஸையும் சேர்த்து ஒரு க்ரைட்டீரியா வச்சா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் பெஸ்ட் க்ரைட்டீரியாவாக நான் வந்து நேமையும் பிளேஸையும் சேர்த்து ப்ரைமரி கீயாக வைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, கிரியேட் டேபிள் நேம் எல்லா காலமையும் இது பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ப்ரைமரி கீன்னு கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரே ஒரு காலம் நேம் கொடுக்குறதுக்கு பதிலாக 2 காலம் நேமை கமா செப்பரேட்டடாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, வே டு இதே சின்டாக்ஸ் தான். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு காலம் வச்சேன், இப்போ நான் வந்து கமா போட்டு 2 காலம் வைக்கிறேன். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக. ஸோ நான் டேபிளை என்ன பண்ணிட்டேன், க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இன்சர்ட் இன்டூ சாம்பிள் 5E மகேஷ் ஈரோடு 22ன்னு இது பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகுது. அகெயின் அதை நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா அது டூப்ளிகேட்னு ஐடென்டிஃபை பண்ணிடுது. இதே இது நான் மாதேஷ்னு இன்னொரு ஒரு நேம் வந்து ஈரோடில் இருந்து அப்படின்னு வைக்கிறேன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மகேஷ் மாதேஷ் 2 பேரும் ஈரோடில் உள்ள, ஈரோடுங்கிறது காமனான ஊர், ஆனால் நேம் வந்து வேறு வேறு. மாதேஷ்னு இன்னொரு நேம் இருக்குது, ஆனால் அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து இருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் இன்சர்ட் ஆயிரும். ஸோ என்னால் ஒரே ஒரு ஃபீல்டை ப்ரைமரி கீயாக வைக்க பாசிபிள் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ரைமரி கீனா என்ன, அது எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Eezytutorials. நன்றி.